இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம் அன்பான நேயர்களே, திருப்புமுனையின் இன்னும் ஒரு அழகான புதிய எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம யுத்தத்தில் அமைதி என்ற தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கு குறிப்பாக சமாதானத்தை எங்கு தான் பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கு புதன்கிழமையாக இருக்கிறனால பிராந்திய திருப்புமுனை எபிசோடை உங்களுக்கு வழங்க போகிறோம். அண்ட் குறிப்பாக இன்றைக்கு குஜராத்திலிருந்து நம்ம பேச போகிறோம். குஜராத்திலிருந்து சாட்சி, இன்னும் அழகான பாடல்கள் நமக்காக வந்து கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கலங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா, கவலையில் இருந்தீங்கன்னா, கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா, போராட்டத்தில் இருந்தீங்கன்னா, இதன் மத்தியில் எங்கே தான் எனக்கு சமாதானம் கிடைக்குன்ற கேள்வியோடு இருந்தீங்கன்னா, அது எந்த டாக்டர்கிட்ட கிடைக்கும்னு யோசிச்சிங்கன்னா, எந்த கடையில் போய் வாங்கலான்னு யோசிச்சிங்கன்னா, எந்த நபர்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும்னு யோசிச்சிங்கன்னா, இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதில் இந்த எபிசோடில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. நண்பர்களே, இப்பொழுது நம்ம குஜராத்தில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். குஜராத் பருத்தியிலும் பால் உற்பத்தியிலும் முன்னணியில் இருக்குது. பட்டாடைகளின் ராணி என்று அழைக்கப்படும் பட்டுலோ சில்க்ஸ் குஜராத்தில் ரொம்பவும் பிரபலமானது. இப்போது நமக்காக சால்வேஷன் ஆர்மியோட குவயர் குஜராத்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங்கை பாட போகிறாங்க. இதை கேட்டு நம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.
இப்பொழுது நீங்க கேட்ட இந்த பாடலை மாதிரியான இன்னும் அதிகமான பாடல்களை நீங்க கேட்க விரும்பினால் எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க விசிட் பண்ணலாம். நண்பர்களே, இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். இந்த இடைவேளையை தொடர்ந்து ஒரு உண்மையான சாட்சியை நம்ம குஜராத்ல இருந்து கேட்க போறோம். இணைந்திருங்கள். திருப்புமுனை நிகழ்ச்சியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு உங்கள் அபிமான நிகழ்ச்சியை மேலும் சுவாரஸ்யப்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு புதிய அடியை எடுத்து வைக்கப் போகிறோம். இனி வரக்கூடிய திருப்புமுனை நிகழ்ச்சிகளில் நம் நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளை பற்றிய செய்திகள் இடம்பெறும். ஒவ்வொரு புதன்கிழமையும் பிராந்திய மொழி பாடல்களை கேட்கலாம் மற்றும் அந்த பிராந்தியத்தை பற்றிய விவரங்கள் காண கிடைக்கும். நாங்க 9 பெண்களோட ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு ஒரு ஏழை பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதும் அவங்களுக்கு நன்மை செய்யறதும் ரொம்ப கடினமான காரியமா இருக்கு. என்னோட எல்லா காரியங்கள்லயும் ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிச்சு வசனத்தை கேட்டப்ப எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருந்துச்சு. எனக்கு அமைதியும் கிடைச்சது. இப்போ நம்மளோட அடுப்பு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. நாம உணவை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தவாவை அடுப்பு மேல வைப்போம். இந்த தவா மேல மண்ணால பரப்பி விடுவோம். இந்த சூடான மணல் அவன் மாதிரி வேலை செய்யும். இப்போ இந்த பாத்திரத்தை இது மேல வச்சிடுவோம். 3/4 மணி நேரம் வைப்போம். தொடர்ந்து திருப்புமுனை நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் கலர்ஸ் டிவியில் காலை 6:30 மணிக்கு. அதோடு நீங்கள் இதை சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலிலும் பார்க்க முடியும். வெல்கம் பேக் நண்பர்களே. இந்த மாதம் முழுவதும் திருப்புமுனை நிகழ்ச்சியில யுத்தத்தில் அமைதி என்பதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அதுல இன்றைக்கு சமாதானத்தை எங்கே எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். அல்பேஷ் கிறிஸ்டினோட வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் வீசினது. அவருடைய குழந்தை ப்ரீமெச்சூராக பிறந்தபோது அவருக்கு ஏற்பட்ட கலக்கமும் பயமும் அவருடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பதை பற்றி ஒரு சாட்சியாக நம்ம மத்தியில் இப்போ பகிர்ந்து கொள்ள வருகிறார். வாங்க கேட்போம். குஜராத் ஆனந்த் பகுதியில் வசித்து வரும் அல்பேஷ் கிறிஸ்டிஸ் சிறு வயதிலிருந்து சர்ச் கோயரில் பங்கு பெற்று வருகிறார். அது அவருடைய வாழ்க்கையில் வாடிக்கையாக இருந்தது. அவருக்கு சினிமாவில் இசை அமைப்பாளராக வேண்டும் என்று விருப்பம் இருந்தது. அவர் நம் நாட்டில் மட்டுமல்லாமல் பல வெளிநாடுகளிலும் பல நிகழ்ச்சிகளை நடத்தினார். அந்த சமயத்தில் அவருக்கு திருமணம் நடந்து அவருடைய 2வது மகள் பிறந்தபோது என் மனைவி குறப்பிரசவத்தில் குழந்தைய பெற்றெடுக்க வேண்டி வந்தது. அந்த சமயத்தில் நான் லண்டனில் இருந்தேன். என்னோட மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. நான் ஜூலை 30ஆம் தேதி ஊருக்கு வந்தேன். என்னோட மகளோட எடை எவ்வளவு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெறும் 900 கிராம் மட்டுமே இருந்தாவ. ஒரு சின்ன அதாவது ஒரு சத பிண்டம் மாதிரி தான் அவள் இருந்தா. இதை எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது. டாக்டர் சொன்னாங்க, இதை பாருங்கள் அல்பேஷ் சார், உங்களோட குழந்தை வளர்ச்சி அடையாமல் இருக்குது, குறப்பிரசவத்தில் பிறந்திருக்கு. இது உயிரோடு இருந்தால் உங்ககிட்ட இருக்கும். அதனால் அவளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். என்னோட மனைவி படுக்கையில் படுத்த படுக்கையாக இருந்தாங்க. என் பொண்ணு அவளை விட்டு பிரிஞ்சு தனியாக வேற ஒரு இடத்துல இருந்தா. என் மனைவி அவளுக்கு பால் ஊட்டவும் முடியலை, என் பொண்ணால் குடிக்கவும் முடியல. ஏன்னா என் பொண்ணோட இடம் ரொம்பவே கம்மியாக இருந்தது. என்னோட மகளை வச்சிருந்த இடத்துல, அதாவது வெண்டிலேட்டருக்கு வெளியே ஒரு கதவுக்கு பக்கத்தில் நான் கீழே உட்காந்துருப்பேன். நான் இயேசுவிடம் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்டேன். அதுக்கு எப்படிப்பட்ட பதில் வரும்லாம் எனக்கு தெரியல. அந்த சமயத்தில் நான் பல பேர்கிட்ட எனக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். பார்க்குறவங்க கிட்டலாம் என் பொண்ணுக்காக வேண்டிக்குங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். இப்பொழுதும் அல்பேஷ் பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. மகளுக்கு 2 மாதம் பூர்த்தி அடைந்த பிறகு அவளை பரிசோதனை செய்வதற்காக அல்பேஷ் அழைத்து சென்றார். உங்கள் பொண்ணுக்கு காது கேட்குது, ஆனால் அதுக்கு பார்வை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டதும் என்னோட காலுக்கு கீழே இருந்த பூமி நழுவுற மாதிரி ஆயிடுச்சு. நானும் என் மனைவியும் ஒரு ஓரமாக உட்காந்து ஒன்று அழுதோம். மறுபடியும் நாங்கள் எல்லாருக்கிட்டையும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, ஜெபம் செய்யுங்கன்னு வேண்டிக்கிட்டோம். பார்க்குறவங்ககிட்ட
அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் சொன்னோம், எங்களுக்காக என் குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு. குழந்தைக்கு 65 நாட்கள் பூர்த்தி அடைந்த பிறகு அந்த குழந்தைக்கு கண்ணில் லேசர் ஆபரேஷன் செய்யப்பட்டது. நான் மண்டிட்டு அமர்ந்து தேவனிடம், இது உங்களோட குழந்தை, இதை கொடுத்தது நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். இயேசு என்னோட ஜெபத்தை கேட்டாரு. என் பொண்ணோட ஆபரேஷன் வெற்றிகரமாக நடந்துச்சு. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லுவாங்க இல்லையா? இந்த வசனத்து மேல எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு. அதன் பிறகு அல்பேஷ் தன்னுடைய திறமையை தேவனுடைய மகிமைக்காக மட்டும் பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்புறம் நான் ஒரு நாள் முடிவெடுத்தேன், நான் பணத்துக்காக இதையும் செய்ய மாட்டேன், நான் ஆராதனைக்காக மட்டுமே வாசிப்பேன். என் கைகள் செய்யக்கூடியது எல்லாமே தேவனுடைய மகிமைக்காகவே இருக்கும்னு முடிவு பண்ணேன். நான் என்னோட அனுபவத்தின் மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, நான் என்னோட வாழ்க்கையில் யாருக்கு முன்னாலும் மண்டிட்டு உட்கார்ந்ததில்லை. நமக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டாலும், நமக்கு எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நாம் நம்முடைய தேவனுக்கு முன்னால் மண்டிட்டு ஜெபம் பண்ணால் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் விரும்பக்கூடிய தேவைகளை விட பல மடங்கு அதிகமாக உங்களுக்கு கொடுத்து நிறைவேற்றுவார். அல்பேஷ் கிறிஸ்டியனோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட நெருக்கடி வந்ததில்லை, ஆனால் அதன் மத்தியிலும் தேவனுடைய சமாதானம் பெரிதாவே விளங்கினது. ஒருவேளை இது மாதிரியான கவலை பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, தேவனுடைய சமாதானம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்வதால் இந்த சமாதானத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம். வேதாகமத்திலையும் இது மாதிரியான ஒரு கதை இருக்குது. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இந்த கதை வருது. அதில் சகேயு அப்படின்ற ஒரு குள்ளமான மனுஷன் இருக்கிறார். இவருக்கு நிறைய பணம் இருந்தது, கவர்மெண்ட்டில் பெரிய பொசிஷன் இருந்தது, ஆனால் மனசில் சமாதானமே இல்லை. ஒரு நாள் இயேசு அவருடைய ஊருக்கு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியவே முடியலை. இயேசு எந்த வழியாக நடந்து போகிறான்றதை பார்த்து ஒரு காட்டத்தி மரத்து மேலே போய் ஏறி நிற்கிறார். அந்த மரத்தின் கீழே வந்து நிற்கும்போது இயேசு கிறிஸ்து அவரை மேலே பார்த்து சொல்கிறாரு, சகேயு நீ கீழே வா, நான் உன்னுடைய வீட்டுக்கு வரணும்னு. சகேயு கிட்ட எல்லாமே இருந்தது, மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு பணமும் இருந்தது, நல்ல பொசிஷன் இருந்தது, ஆனால் நிம்மதின்றது சுத்தமாக இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இயேசு அவரை பார்த்து நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாரு. சகேயு இயேசுவுக்காக தன்னுடைய வீடை அன்றைக்கு திறந்து கொடுக்குறாரு. இயேசு வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே சொல்கிறாரு, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு. மெய்யாகவே இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் வந்த உடனே தான் உண்மையான சந்தோஷமும் ரட்சிப்பும் சமாதானமும் நமக்கு கிடைக்கிறது. மெய்யான சமாதானத்தை சகேயு பெற்றுக்கொண்டார். இயேசுவை தன்னுடைய வீட்டில் அழைத்து கொண்டு வந்து முழுவதுமாக ஒரு நிம்மதி அவர் வாழ்க்கையை நிரப்பினது. உங்களுக்காக இது பற்றி ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நேர்களே, இன்றைக்கு நீங்கள் எதை பார்த்து பயப்படுறீங்க? எது உங்களுக்குள்ள கலக்கத்தை ஏற்படுத்துது? உங்களுக்குள்ளே இருக்கிற மனவேதனை, காயம் எது உங்களை இன்னும் அதிகமாக வருத்தப்படுத்துது? இது எல்லாவற்றுக்கும் நீங்கள் இயேசுவை தேடுங்க. இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அழகுள்ளதாகவும் அதை விட பெரிதாக சமாதானம் உள்ளதாகவும் மாறும். உங்களுக்கு எங்களுடைய ஜெப உதவி தேவைப்பட்டால் you can contact us on our prayer line which is 9910401010. உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களுடைய அன்புக்குரியர்களுக்காகவும் ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். திருப்புமுனை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். இந்த இடைவேளையை தொடர்ந்து நான் உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்க போறேன். இணைந்திருங்கள். இந்த கண்களில் ஏராளமான கனவுகள் இருக்கிறது, அது நனவாக வேண்டும். இந்த மௌனமான வார்த்தைகளில் ஒரு சிறப்பான எதிர்காலத்திற்கான அழைப்பு இருக்கிறது. பண்டிகை கொண்டாடப்படும் இந்த தருணத்தில் நீங்கள் பலவிதமான கனவுகளை நனவாக்க முடியும். உங்களுடைய உதவியால் பலருடைய வாழ்க்கையும் சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி செல்லும்.
இந்த முறை இந்த பண்டிகை கால கொண்டாட்டத்தில் ஏதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்க்கை முழுமைக்குமான ஒரு பரிசை கொடுங்கள். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஆதரவு தாருங்கள். www.cbnf.org இல் இன்றே இணையுங்கள். வெல்கம் பேக் நண்பர்களே. திருப்பு முனையின் இந்த எபிசோட்ல நம்ம யுத்தத்தில் அமைதி என்ற தலைப்பின் கீழே சமாதானம் எங்க கிடைக்கும், யார்கிட்ட கிடைக்கும் என்பதை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய நேரங்கள்ல நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல நம்ம ஃபுல்லா மூழ்கி போய் எங்க தான் சமாதானம் கிடைக்கும்னு அலைஞ்சிட்டு இருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றுக்கும் தீர்வு இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இப்பொழுது ஒரு சிறிய ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கலாம். சமாதான காரணராகிய நல்ல தகப்பனே, உம்மை இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நிகழ்ச்சியில் கூட நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வார்த்தைகளுக்காக நன்றி. சமாதானம் என்பது இயேசு கிறிஸ்துவின் ஒருவரிடத்திலிருந்து மட்டுமே வரும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை எங்கள் நேயர்களில் யாராவது சமாதான குறைபாடினால் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அவருடைய போராட்டங்களில் நீர் அவர்களை சந்திங்க. அவருடைய வலிகளையும் வேதனைகளையும் மாற்றுங்க. அவருடைய ஏமாற்றத்தையும் குற்ற உணர்வுகளையும் மாற்றுங்க. மனதில் இருக்கும் கசப்பான எண்ணங்கள், அனுபவங்கள், இது எல்லாவற்றையும் நீர் மாற்றுங்க. இதன் மத்தியிலும் நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவராயிருந்து உடைய பரிபூர்ண சமாதானத்தினால் எங்களை நிரப்புங்க. அப்பா, நீர் எங்களுடைய எல்ரோயி. நாங்கள் இருக்கும் பிரச்சனைகளை நீர் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறீர். அதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாங்க, எங்களுடைய இல்லத்துக்குள் நீங்க வாங்க. சகையுவை போல நாங்கள் இன்று உங்களை எங்களிடத்தில் அழைக்கிறோம். எங்களுடைய வீடுகளுக்கு, எங்களுடைய வாழ்க்கைகளுக்கு ரட்சிப்பு இயேசு மூலமாக வருவதாக. இயேசு மூலம் வேண்டிய ஒரு நல்ல பிதாவே, ஆமென். நண்பர்களே, உங்களுக்கு எங்களுடைய ஜெப உதவி இன்னும் தேவைப்பட்டால் எங்களுடைய ப்ரேயர் லைன் 9910401010 என்ற எண்ணில் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிப்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள் என இயேசு கிறிஸ்து அதை மேற்கொண்டு விட்டார். நமக்கு சமாதானம் இல்லாமல் இருந்தா, பிரச்சனைகளை மாட்டிட்டு இருந்தா, இயேசு நமக்காக சமாதானத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை அழைத்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா நமக்காக சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காகவே அவர் இந்த பூமியில் பிறந்தார். நண்பர்களே, இப்போது நான் விடை பெறுகிற நேரம் வந்தாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பர் புக் வழங்கும் வினாடி வினா போட்டியில் 2 சர்ச்லேருந்து பங்கேற்க போகிறாங்க. நொய்டாவில் இருக்கும் பெத்தேல் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இருந்தோம், செயின்ட் ஜான் பால் செகண்ட் சர்ச்சில் இருந்த பிள்ளைகள் இதில் பங்கேற்கிறாங்க. இவங்க 2 பேரில் எந்த அணி ஜெயிக்கிறாங்கன்றது பொறுத்திருந்து பாருங்க. நான் மீண்டும் உங்களை இன்னொரு எபிசோட்ல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த மாதம் கிறிஸ்மஸ் மாதம் அண்ட் இப்ப நாம விசேஷமான சூப்பர் புக் குவிஸ் காம்படிஷனுக்கு வந்திருக்கோம். நாங்க இங்க 2 ஸ்மார்ட் டீமோட இருக்கோம். செயின்ட் ஜான் பால் செகண்ட் சர்ச் அண்ட் பெத்தல் மெத்தடிஸ்ட் சர்ச். சோ வெல்கம் டீம். நீங்க உங்களையே இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. டீம் குவாண்டம். ஹாய், என் பேரு அனோரா. என்னோட பேரு ஆலன். ஹாய், ஐ அம் டியோனா. டீம் பெப்பர். எல்லாருக்கும் வணக்கம், என் பேரு நிலிஷா. என்னுடைய பெயர் ஜான். இன்னைக்கான குவிஸ் நிகழ்ச்சி சூப்பர் புக் எபிசோட் ஜான் தி பேப்டிஸ்ட் உடைய பிறப்பை அடிப்படையாக வைத்திருக்கிறது. தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டுவிட்டார். உன்னுடைய மனைவி எலிசபெத்து உனக்காக ஒரு மகனை பெற்றெடுப்பார்.
அவர் ஆண்டவருடைய வருகைக்காக மக்களை தயார்படுத்துவார். ஆண்டவருடைய வழியை செம்மைப்படுத்துவார். கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களை நேர்மையாளர்களின் மனநிலையை பெறச் செய்வார். சரி வாங்க, லேட் பண்ணாம நம்மளோட குவிஸ் ப்ரோக்ராம்குள்ள போகலாம். என்னோட முதல் கேள்வி என்னன்னா, லார்ட்ஸ் were drawn to enter in the temple. டீம் குவாண்டம். சரி. ஓ, அது தவறான பதில். அது தவறு. இரண்டாவது கேள்வி என்னன்னு பாப்போம். Are you ready guys? Yes. அந்த சமயத்தில் சூப்பர் புக் கிஸ்மோ மற்றும் ஜாய் அங்கு இருந்ததாக சொல்கிறது. டீம் பெப்பர். தவறு. அது மிகவும் சரியான பதில். இப்ப நான் மூணாவது கேள்வியை கேட்க போறேன். கிஸ்மோ யோவானுடைய மாடலை தன்னுடைய 3D பிரிண்டர் மூலமாக உருவாக்கினார். டீம் குவாண்டம். சரி. அது மிகவும் சரியான பதில். முதல் சுற்றினுடைய மதிப்பெண்கள் என்னன்னு பார்க்கலாம். டீம் குவாண்டம் 1, டீம் பெப்பர் 1. முதல் சுற்று இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ரெண்டாவது சுற்றுக்குள்ள போக போறோம். இந்த சுற்று கேள்வி பதிலுக்கான சுற்று. முதல் கேள்வி, ஜெக்காரியா எதற்காக ஜெருசலேமுக்கு சென்றார்? டீம் பெப்பர். சக்கரியா தன்னோட ஆலயத்தில் சேவை செய்யறதுக்காக சென்றார். மிகவும் சரியான பதில். இப்ப நான் ரெண்டாவது கேள்விய கேட்க போறேன். என் மகனே, உன்னதமானவரின் தீர்க்கதரிசி என்று நீ அழைக்கப்படுவாய். டீம் குவாண்டம். ஏனென்றால் தேவனுக்கு வழி சொன்னவர். இது மிகவும் சரியான பதில். இப்ப நான் மூன்றாவது கேள்வியை கேட்க போறேன். ஜாய் யாருக்கு இதை சொன்னார்? எதிர்காலத்தில் நீ எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்க போகிறாய் என்று யாருக்கு தெரியும்? டீம் குவாண்டம். ஜாய் சார்லி கிட்ட சொன்னா. இதுவும் சரியான பதில். தேவனை பொறுத்த வரைக்கும் சாத்தியமில்லாத விஷயம்னு எதுவும் இல்ல. யாருக்கு தெரியும் எதிர்காலத்துல நீயே எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய போறேன்னு. இப்ப நாம இரண்டாவது சுற்றை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த சுற்றுடைய மதிப்பெண் என்னன்னு பார்க்கலாம். டீம் குவாண்டம் 2, டீம் பெப்பர் 1. வெல்டன் டீம், நீங்க ரொம்ப நல்லா விளையாடுறீங்க. இப்போ நாம ரவுண்ட் 3க்குள்ள போக போறோம். இது ரேபிட் ஃபயர் ரவுண்ட். டீம் குவாண்டம், are you ready? Yes. ஓகே, முதல் கேள்வி என்னன்னா, ஜெக்கரியாவின் மனைவியின் பெயர் என்ன? எலிசபெத். மிகவும் சரியான பதில். இரண்டாவது கேள்வி, வார்த்தைகளை முடிக்கவும். நான் சார்லியை கவனித்துக் கொள்ள தயாராக இல்லை. இப்போ மட்டும் இல்ல, எப்பவும். மிகவும் சரியான பதில். இப்ப நான் மூணாவது கேள்வி கேட்க போறேன். எலிசபெத்துக்கும் மரியாளுக்கும் இடையே இருந்த உறவு முறை என்ன? எலிசபெத் மரியாளுடைய சகோதரி முறையாகும். மிகவும் சரியான பதில். இப்ப நாம நாலாவது கேள்விக்கு போக போறோம். For whom Chris's mom was babysitting for? சரியான பதில் என்னன்னா மிஸ்ஸஸ் பீட்டர்சன். ஓ, நீங்க கிட்ட நெருங்கிட்டீங்க. இப்ப நாம டீம் பெப்பர் கிட்ட கேட்கலாம். டீம் பெப்பர், நீங்க ரெடியா? ஓகே, முதல் கேள்வி, ஜெக்காரியா மற்றும் அவருடைய மனைவி எந்த வம்சாவழியை சேர்ந்தவர்கள்? ஆரோல். மிகவும் சரியான பதில். சக்கரியாவும் அவருடைய மனைவியும் ஆரோன் வம்சத்தை சேர்ந்தவங்க. இரண்டாவது கேள்வி, ஜெக்காரியா ஏன் வாய் பேச முடியாதவராக ஆனார்? சக்கரியாவால் வாய் பேச முடியவில்லை, ஏனென்றால் தேவதூதன் அவரை அப்படி செய்து விட்டாள். அவர் சொன்னதை சக்கரியா நம்பவில்லை. மிகவும் சரியான பதில். மூன்றாவது கேள்வி, அந்த தேவ தூதருடைய பெயர் என்ன? கேப்ரியல். மிகவும் சரியான பதில். இப்ப நாம இறுதியா நான்காவது கேள்விக்கு வந்துட்டோம். எத்தனை காலம் யோவான் அந்த காட்டில் வாழ்ந்தார்? ஞானஸ்தானம் பத்தி மக்களுக்கு சொல்ற வரைக்கும் அவரு காட்டுக்கு போய் தனியா வாழ்ந்துட்டு இருந்தாரு. இதுவும் சரியான பதில். நம்மளோட 2 டீமுமே ரொம்ப சிறப்பா விளையாடி இருக்காங்க. டீம்ஸ், உங்களோட இறுதி மதிப்பெண் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இறுதி மதிப்பெண்கள் என்னன்னா, டீம் குவாண்டம் 6 and டீம் பெப்பர் ஆல்சோ 6. ஆட்டம் டிரால முடிஞ்சிருக்கு. 2 டீமும் நல்லா விளையாடுனீங்க. இப்போ நான் உங்ககிட்ட டை பிரேக்கர் क्वेश्चन கேட்க போறேன்.
எந்த நகரத்திற்கு சூப்பர் புக் கிரிஷ், ஜாய் மற்றும் கிஸ்மோவை அழைத்து சென்றது? டீம் பெப்பர். இன் கேரன். மிகவும் சரியான பதில். இப்போ யாரு வெற்றி பெற்றவர்கள்னு தெரிஞ்சுக்கிட்டோம். டீம் பெப்பர். நம்முடைய வெற்றியாளர்களுக்கு பங்கு பெற்றதற்கான சான்றிதழ் சூப்பர் புக் டி-ஷர்ட் மற்றும் புத்தம் புதிய சூப்பர் புக் பவுச். மற்றும் இரண்டாவதா வந்தவங்களுக்கும் பங்கு பெற்றதற்கான சான்றிதழ் கிடைக்கும் மற்றும் சூப்பர் புக் டி-ஷர்ட்டும் கிடைக்கும். எங்க கூட கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. கண்டிப்பா நீங்களும் இத என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய். உங்களோட சர்ச் இல்ல உங்களோட ஸ்கூல் இந்த குவிஸ் காம்படிஷன்ல கலந்துக்க விரும்பினா உங்க மெசேஜ எங்களோட இன்பாக்ஸுக்கு அனுப்பி வைங்க. உங்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அடுத்த பைபிள் அட்வென்ச்சர்ல சந்திக்கலாம். பாய்.